Dear parents and students, நான் சில விடயங்கள் கல்வி சம்பந்தமாக சில விடயங்கள் பற்றி கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது மாணவர்கள் குறித்த துறை ரீதியான திறன்களை அதிகமாக பெற்றிருந்தாலும் அந்த திறனை வெளிப்படுத்தும் திறன், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் போன்றவற்றில் அவர்கள் கோட்டை விட்டு விடுவதை நாம் அதிக நேரத்தில் அதிக சந்தர்ப்பங்களில் கண்டிருக்கின்றோம். இது குறிப்பாக கிராமப்புறத்தில் கல்வி கற்ற மாணவர்கள் குறித்த துறை ரீதியான அறிவில் சிறந்து விளங்குவார்கள். போட்டி நிறைந்த இந்த கல்வி முறைமையில் பலத்த போட்டியின் அடிப்படையில் GCE உயர்தரத்தில் தேறி உரியவர்கள் மருத்துவத்துறைக்கோ பொறியியல் துறைக்கோ பல்கலைக்கழகங்களுக்கு நுழைகின்றார்கள். அவர்கள் நுழைகின்ற போது பலத்த போட்டியை வெற்றி கொண்டு நுழைகின்றதால் அந்த துறையில் அவர்கள் நல்ல நிபுணத்துவத்தை அடைகின்றார்கள். மருத்துவத்துறையில் நல்ல கல்வி அறிவை பெறுகின்றார்கள். பொறியியல் துறையில் நல்ல கல்வி அறிவை பெறுகின்றார்கள். துறை ரீதியான சப்ஜெக்ட் நாலேஜ் பெறுகின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் அந்த நாலேஜ், அந்த அறிவை வெளிப்படுத்துகின்ற, பிரசன்ட் பண்ணுகின்ற, அந்த அறிவை வைத்து பேசுகின்ற, அதை சம்பந்தமாக கதைக்கின்ற விடயங்கள், அது தொடர்பான ஒழுக்கங்கள், அது தொடர்பான செயற்பாடுகளில் அவர்கள் கோட்டை விட்டு விடுகின்றார்கள். உதாரணமாக கிராமப்புற மாணவர்களிடம் சப்ஜெக்ட் நாலேஜ் அதிகமாக இருந்தாலும் நகரப்புறங்களில் உள்ள மாணவர்கள், சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் குறைந்த சப்ஜெக்ட் நாலேஜுடன் அதிகமாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் அவர்களிடம், பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் அவர்களிடம் அதிகமாக காணப்படுகின்றது. அவற்றை வைத்து இந்த மாணவர்கள் நேர்முக பரீட்சைகளில், நேர்முக தேர்வுகளில், இன்டர்வியூகளில் வெற்றி கொண்டு விடுகின்றார்கள். அதிகமான சிறந்த நாலேஜ் உள்ள ஒரு பொறியியலாளர் ஒரு கிராமப்புறத்தில் பிறந்து வளர்ந்திருந்த ஒருவரை ஒரு நகரப்புறத்தில் வளர்ந்து நகரத்தில் வாழ்ந்த ஒரு பொறியியலாளர் சப்ஜெக்ட் நாலேஜ், பொறியியல் துறை அறிவில் குறைந்த ஸ்கில் கொண்டிருந்தாலும் அவற்றை வெளிப்படுத்தும் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி இந்த கிராமப்புற மாணவனை பீட் பண்ணி வெற்றி கொண்டு அவர் அந்த குறித்த நேர்முக தேர்விலே நகரப்புற மாணவர் முன்னே சென்று விடுகின்றார். இவை ஒரு மிக பிராக்டிக்கலில், நடைமுறையில் நாம் அதிகமாக காணக்கூடிய விடயங்கள். எனவே நாம் உரிய விடயத்தில் உரிய சப்ஜெக்ட் நாலேஜை பெறுவதை போன்று அந்த சப்ஜெக்டை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விடயத்தில் நாம் நிபுணத்துவத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய, அடுத்த இன்டர்வியூ போன்ற விடயங்களில் வெளிப்படுத்தக்கூடிய விடயங்களையும் நாம் கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு